Hi students, class 10 physics unit 1 laws of motion பார்த்துட்ருக்கோம் and அதில் இன்னைக்கு பார்க்க போகிற topic Newton's third law of motion and principle of conservation of linear momentum. Please share and subscribe our channel and click the bell icon so that you can get notified with our latest videos. So நம்ம already force and motion, inertia, linear momentum, Newton's first law of motion, Newton's second law of motion, impulse இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த லெக்சரில் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது Newton's third law of motion and principle of conservation of linear momentum. Newton's third law of motion என்னன்னா, for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா, ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடியில். ஸோ அதாவது பாடி ஏ இருக்குது, பாடி பி இருக்குது. ஓகேவா, ஸோ பாடி ஏ வந்துட்டு எஃப்ஏ அப்படிங்கிற ஃபோர்ஸை பாடி பி மேலே அப்ளை பண்ணுது அப்படின்னா உடனே பாடி பி எப்படி ரியாக்ட் பண்ணும்? எஃப்பி அப்படிங்கிற ஃபோர்ஸை திரும்ப பாடி ஏ மேலே அப்ளை பண்ணும். ஓகேவா, ஸோ இதில் எஃப்ஏ எஃப்பி இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூடாக இருக்கும். ஓகேவா, அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனாக இருக்கும். சரியா, ஸோ ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூட்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து பாடி பி மேலே இந்த ஏ அப்ளை பண்ணுச்சோ அதே அளவான ஃபோர்ஸை வந்து பாடி பி திரும்ப பாடி ஏ மேலே அப்ளை பண்ணும். அதை தான் நம்ம ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூட்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், எஃப்பி ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ, அதாவது ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூடுங்கிறதுனால நம்ம ஈக்குவல் டுவில் எஃப்பி ஈக்குவல் டு எஃப்ஏன்னு எழுதியிருக்கோம். பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேர்ட் வந்து இப்போ பறந்துட்டுருக்கும் போது என்ன ஆகும், அதோட விங்ஸை வந்து டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணும். ஓகேவா, ஸோ டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ண என்ன ஆகும், அந்த பேர்டு வந்து அப்வேர்டில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ டவுன்வேர்டில் அந்த ஏரை புஷ் பண்ணும் போது அதை தான் நம்ம ஆக்ஷன்னு சொல்கிறோம். அது ஆக்ஷன் வந்து இருக்கிறதுனால அதோட ரியாக்ஷன் என்னவாகுது, அந்த பேர்டு வந்து மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அதோட ரெக்கையை வந்து கீழ் நோக்கி அடிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பேர்டு மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. Principle of conservation of linear momentum. There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force act on them. அதாவது ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு வெலாசிட்டியில் அந்த பாடியோட வெலாசிட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகிற வரைக்கும். ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தான் அதோட வெலாசிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வரைக்கும் அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இந்த கான்செப்டை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமோட ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு பாடிஸ் எடுத்துக்கிறோம், ஏ அண்ட் பின்னு. ஓகேவா, ஸோ ஒன்றுத்தோட மாஸ் வந்து M1 அண்ட் பியோட மாஸ் வந்து M2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ரெண்டுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இனிஷியல் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகேவா, ஸோ இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம U அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ M1க்கு வந்துட்டு U1 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். M2 மாஸ் 2க்கு U2 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ U1 U2 அப்படிங்கிற ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் ஏங்கிற பாடியும் பிங்கிற பாடியும் ஃபர்ஸ்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, U1ஓட ஸ்பீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா U2வை விட கிரேட்டராக இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இது வந்து கிரேட்டர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிட்டுருக்கும் போதே என்ன ஆகும்னா ஒரு சர்டன் டைமில் வந்துட்டு இந்த M1 இருக்கு இல்லையா, இந்த M1 வந்து இந்த M2வை வந்துட்டு கொலைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இந்த மாதிரி கொலைட் பண்ணிடும். ஏன்னா M1 வந்து கிரேட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு கம்பேர் டு M2. அதனால் இந்த M1 வந்து இந்த M2வை ஒரு சர்டன் டைமில் வந்துட்டு கொலைட் பண்ணும். ஓகேவா, ஸோ கொலைட் பண்ணும்போது அப்போ இங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா FAங்கிற ஃபோர்ஸும் அண்ட் இங்கே வந்து FBங்கிற ஃபோர்ஸும் ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதான் நம்ம நியூட்டன்ஸ் தேர்டில் பார்த்தோம் இல்லையா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் FA ஈக்குவல் டு மைனஸ் FB அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, ரெண்டு ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது அதே தான். FA ஈக்குவல் டு இந்த FB ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகுது. ஸோ இது மைனஸ் FBயாக இருக்கும். சரியா,
ஸோ இந்த ஒரு கொலிஷனுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே என்ன ஆக ஆரம்பிச்சிரும், வேறு வேறு வெலாசிட்டியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ M1 வந்து V1ங்கிற வெலாசிட்டிலையும் M2 வந்து V2 அப்படிங்கிற ஒரு ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? Vங்கிறத ஃபைனல் வெலாசிட்டி நம்ம டினோட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு ரெண்டுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து லீனியர் மொமெண்டம் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணியிருப்போம் இல்லையா? F = m × v - u / t. ஸோ mனா மாஸ், vனா ஃபைனல் வெலாசிட்டி, uனா இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், FBங்கிற ஃபோர்ஸ் வந்து ஏலையும் FAங்கிற ஃபோர்ஸ் வந்து பிலையும் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம கிளியராக எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு A, அது எப்படி எழுதுவோம்? FB = m2. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை t. இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த பாடி பியில் வந்து நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் ஆன் பாடி A டியூ டு பாடி B. ஓகேவா? ஸோ ஏவை வச்சு நம்ம எழுத போகிறோம். FA = m1 ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை t. ஓகேவா? ஸோ FA FB ரெண்டுமே கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு. ஸோ FA = -FB, இது ஆக்ஷன் அண்ட் இது ரியாக்ஷன். ஸோ FA = -FB அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ FA ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம், m1 × v1 - u1 டிவைடட் பை t, அண்ட் FBயும் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணதை இங்கே எழுதிக்கணும், m2 ஆஃப் v2 - u2 டிவைடட் பை t. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது டீயும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ கேன்சல் ஆகிட்டு நம்ம ஃபர்தராக உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம், m1 v1 - m1 u1, இங்கே m2 v2 -m2 u2. ஓகேவா? இங்கே மைனஸ் வெளியே இருக்கும். ஸோ இங்கே சைன்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதை ஃபர்தராக எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் வெலாசிட்டி இருக்கிறதுலாம் ஒரு சைடும் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கிறதுலாம் ஒரு சைடும் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லாமல் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் எப்படி இருக்குது, இஸ் ஈக்குவல் டு தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதாவது அல்ஜிப்ரிக் சம் நம்ம நியூமரிக்கலாக ஆட் பண்ணும்போது ஆஃப்டர் கொலிஷனும் பிஃபோர் கொலிஷனோட வேல்யூஸும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனும் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் பார்த்துட்டோம். Thanks for watching students. Do comment in case of doubts. Please share and subscribe our channel.